காதல் ஒரு அமைதியான கடல் மாதிரி. எப்போ சுனாமி வரும்னு யாருக்குமே தெரியாது. என்னடா வாழ்க்கை இது, பாலைவனமாக போயிட்டுருக்கு. ஹலோ, நாளைக்கு காஃபி ஷாப்பா? எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம். இப்போ என்னடி பிரச்சனை உனக்கு? ஹலோ ஹலோ, காலை கட் பண்ண மாதிரி நாளைக்கு நீ கட் பண்ண கூப்பிட்றான். பொண்ணுங்களை நம்மனாலே மண்ணா போயிடுவாடா. அவள் பசங்க நம்புற பொண்ணுங்களாம் எங்கே போகிறாங்க? சாரிடா. என் கேர்ள் ஃப்ரெண்டை பற்றி எனக்கு தெரியும். ஹலோ, மறக்காம வா. லைஃப்பில் நம்ம யார் கல்யாணம் பண்ணிக்க போகிறோன்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் லவ் பண்ணுறாங்க தவிர. ஏன்னா அவங்களுக்கு தானே தெரியும் நம்ம யார் கல்யாணம் பண்ணிக்க போகிறோன்னு. ஆனால் ஜாஸ்தி இது நடக்கிறது இல்லை. காரணம் டிஆர்பி. டிஆர்பின்னு என்னன்னு கேட்குறீங்களா? T for tension, R for revenge, P for possessiveness. காதல்னாலே இசை தாங்க. செல்ஃபியாக இருந்தாலும் குல்ஃபியாக இருந்தாலும் அதை பிடிச்சவங்க கூட தான் ஷேர் பண்ணிக்க முடியும். காதல்னாலே அழைச்ச பழப்பங்க. ஐயோ, இந்த கடவுள் இருக்காரே, சான்ஸே இல்லைங்க. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கடைசியில் மண்ணுக்கு தான் போவாங்கன்னு தெரிஞ்சும் ஒன்றுத்துக்கும் உதவாத இந்த காதலுன்ற மலரை பூக்க வச்சு தினம் தினம் வாட வைக்கிறாரே. இந்தியாவின் நம்பர் 1 மசாலா பிராண்ட் ஆச்சி மசாலா வழங்கும் நீயா நானா பவர்ட் பை சென்னைஸ் பிரீமியம் பேர் கோ பிரசன்டட் பை சன்லேண்ட். ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். இந்த சிறப்பு நாளில் ஒரு ஸ்பெஷல் டேல நீயா நானா ஒரு ஸ்பெஷல் ஷோவை உங்க முன்னால கொண்டு வரப்போகுது. இந்த ஷோ யாரை பத்தி எதை பத்தி? லெட்ஸ் see. உங்கள் தொடர்பு கொள்ளும் ஏர்டெல் சந்தாதாரர் வேறு ஒருவருடன் பேசிக் கொண்டிருக்கிறார். பசங்களுக்கு கால் வெயிட்டிங்கில் போனாலே பிடிக்காது. அதுவும் கேர்ள் ஃப்ரெண்ட் கால்னா சொல்லவா வேணும்? உனக்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? உனக்காக வந்ததே பெரிய விஷயம். என்னதான் பிரச்சனை? மூஞ்சும் தாடியும். இந்த மயிர் தான் உனக்கு பிரச்சனை. என்ன சார் ஆர்டர்? 2 ஐஸ்கிரீம். எனக்கு காஃபி தான் வேணும். ஆஃபீஸ் முன்னாடி நின்று பேச வேண்டாம்னு பார்த்தேன். 2 காஃபி. அது எப்படின்னு தெரிலங்க. 2 பேருக்கு லவ் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா கால் பண்ணணும்னு தோணுது. சொல்லி வச்ச மாதிரி ஒரே நேரத்தில் பண்ணுறாங்க. அப்படி கால் பண்ணால் என்ன ஆகும்னு தெரியுமா? பிஸின்னு வரும். ஆனால் திருப்பி யாரும் கூப்பிட்டுக்க மாட்டாங்க. கேட்டால் ஈகோன்னு சொல்லுவாங்க. என்ன இன்னும் காஃபி வரல? அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? காஃபி வர வரைக்கும்லாம் என்னால் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. இங்கேருந்து போகலாம். சொல்லிட்டல்ல, ஓ. உனக்கு என்ன? உன் ஸ்டேட்டஸை சிங்கிள்னு மாற்றிட்டு சிங்க மாதிரி இருப்ப. ஆனால் நான் அப்படியா? சிங்க மாதிரி இருக்கிற சிங்கிளான பசங்கள்கிட்ட போய் கேளு. பிடிச்சி தான் சிங்கிளாக இருக்காங்களா? இவ்வளோ நாள் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? நானும் உன்னை நிறையா பண்ணேன் மிஸ். என் கேர்ள் ஃப்ரெண்ட் என் கூட பேசி 2 நாள் ஆகுது. அவன் பேச முடிஞ்சு பேசாமல் இருக்கான். உன் கேர்ள் ஃப்ரெண்ட் பேசணும் வருத்தப்படுற நீ? எதை பற்றி சொல்கிற நீ? விவசாயம்.
நம்ம குடிக்கிற காஃபியில் சுகரே இல்லைனாலும் பிடிச்சவங்க கூட குடித்தா ஸ்வீட்டாக தான் இருக்கும். ஆனால் அந்த ஸ்வீட்டே இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுறேன். எக்ஸ்கியூஸ் மீ சார், காஃபி மிஷின் ஃபால்ட். கூட பேசணும்னு தோணுது எனக்கு இப்பெல்லாம். அதான் கூல் ஆயிட்டல்ல, கூலிங் அதை சாப்பிட்றியா? இதை நான் அடக்க விரும்பல கார்த்திக். ஒரு ஸ்ட்ராபெரி லவ்ன்ற ஒரு விஷயம் நமக்கு உனக்கு? இருந்துச்சுன்னா அப்புறம் அது முடியாது. ஒரு சாக்லேட் ஃப்ரீயாக இருக்க முடியாது. Pressure. ஓகே சார், தேங்க்யூ. மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க? உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்கள்கிட்ட பேசணும்னு தோணுது எனக்கு இப்பெல்லாம். அதனால தான் இங்கே இருக்கேன் உங்க கூட. இதை நான் அடக்க விரும்பல கார்த்திக். லவ்ன்ற ஒரு விஷயம் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா அப்புறம் அது முடியாது. ஃப்ரீயாக இருக்க முடியாது. ப்ரெஷர், மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க, யாராவது பார்க்க ஐ லவ் யூ. உனக்கு போய் ஐ லவ் யூ சொன்னேன் பாரு. சே, ஐ ஹேட் யூ. ஐ ஹேட் யூ. தேங்க்யூ மட்டும் சொல்லிடாத. கடையில் யாரும் இல்லை, நீ வேற கூல் ஆகிட்ட. ஹாட்டாக அதை கிடைக்குமா? நம்மளுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கும் பிடிக்கும்னு நினச்சி திணிக்கிறது தான் தப்பு. கட்.